இன்னைக்கு ஹெடிங்லே மைதானத்துல நடந்த முதல் டெஸ்ட் போட்டியோட 5வது நாள் கிரிக்கெட் சரித்திரத்துல ஒரு பொன்னெழுத்துல பொறிக்கப்பட்ட நாள். பதட்டம், தந்திரம், ரன்வேட்டைன்னு எல்லாமே கலந்த ஒரு சண்டை. யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் சொல்றோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க நம்ம டீம் இந்தியா ரசிகரா இருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பா, இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட அந்த நாள். மூச்சு நின்னுடும், கண்ணெல்லாம் ஸ்கோர் போர்டிலே இருக்கும். மனசுல ஒரே ஒரு கேள்விதான் சுத்தி சுத்தி வரும். இந்த யுத்தத்தை யாரு ஜெயிப்பாங்க? இன்னைக்குத்தான் முதல் டெஸ்டோட 5வது மற்றும் கடைசி நாள். இங்கிலாந்துக்கு ஜெயிக்கிறதுக்கு 350 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு 10 விக்கெட்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஸ்கோர் போர்டில் இந்த கணக்கு நேரா இருந்தாலும் உண்மையான ஆட்டம் நடந்தது மைதானத்துல தான். அங்க ஒவ்வொரு பந்தும் ஒரு கதையை சொல்லுச்சு. காலையில கொஞ்சம் ஈரப்பதம் மேகமூட்டத்தோட ஆரம்பிச்சிச்சு. பிட்ச்ல பந்து வீச்சாளர்களுக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்கிலாந்து சார்பா ஓபனிங் இறங்கின ஜாக்ராலியும் பென் டக்கெட்டும் வேற மாதிரி நோக்கத்தோட தான் வந்தாங்க. முன்னாடி ஜஸ்பிரித் பும்ராவும் முகமது சிராஜும் இருந்தாங்க. ஆனா முதல் ஓவர்லயே டக்கெட் பும்ராவை ஒரு பவுண்டரி அடிச்சு எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இது ஒரு நிதானமான ஆனா தன்னம்பிக்கை நிறைந்த ஷாட். ஒருவேளை இங்கிலாந்து பின்வாங்கல, முன்னாடிதான் விளையாடும்னு சொல்றது போல. பும்ராவும் சிராஜும் அதுக்கப்புறம் போட்ட ஸ்பெல் அபாரம். 2 பந்து வீச்சாளர்களும் தொடர்ந்து லைன் லென்ட்னு கட்டுக்கோப்பா வீசினாரு. சிராஜ் பந்துகள் லேட்டா ஸ்விங் ஆச்சு. பும்ரா பந்துகள் ஆஃப் ஸ்டம்புக்கு பக்கத்துல சீறிக்கிட்டு போச்சு. பல தடவை பந்து பேட்டோட எட்ஜை கிஸ் பண்ற மாதிரி போச்சு. ஆனா இங்கிலாந்து ஓபனர்ஸோட அதிர்ஷ்டம் கொஞ்சம் பலமா இருந்துச்சு. அப்போ மைதானத்துல டென்ஷன் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பந்து வீச்சுல மாற்றம் கொண்டு வரப்பட்ட அந்த நிமிஷம் வந்துச்சு. பும்ராவும் சிராஜும் போட்ட டைட் பவுலிங்குக்கு அப்புறம் பந்து பிரசித் கிருஷ்ணா கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க இருந்துதான் ஆட்டத்தோட கலரே மாற ஆரம்பிச்சிச்சு. பிரசித் கிருஷ்ணா ஆரம்பத்துல நல்லா வீசினாரு. ஆனா ஓவர்கள் போக போக அவருடைய ரிதம் தப்புச்சு. தொடர்ந்து ஷார்ட்டா வைடா வீசினாரு. இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அவரை அடிச்சு நொறுக்குனாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஃபார்ம்ல இருந்த பென் டக்கெட் பிரசிட்டோட ஒவ்வொரு லூஸ் பாலையும் வேட்டையாடினாரு. ஸ்கொயர் லெக்ல இருந்து பாயிண்ட் வரைக்கும் எல்லா பக்கமும் பவுண்டரிகள் பறந்துச்சு. அவருடைய டைமிங் அற்புதமா இருந்துச்சு. கூடவே ஃபுட்வொர்க்கும் சூப்பர். 22வது ஓவர்ல டக்கெட் வெறும் 58 பந்துகள்ல அரை சதம் அடிச்சாரு. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அழுத்தம் கூடிட்டே போச்சு. இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு தன்னம்பிக்கை தொடர்ந்து கூடிட்டே போச்சு. டக்கெட்டுக்கு அப்புறம் ஜாக்ராலியும் தன் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சாரு. பிரசிட்டை ஒன்னு மாத்தி ஒன்னு டிரைவ் பண்ணினாரு. 25வது ஓவர் வரைக்கும் இங்கிலாந்தோட ஸ்கோர் 100 ரன்களை தாண்டி போயிடுச்சு. அதுவும் விக்கெட் இழக்காம். பிரசித் கிருஷ்ணா தன்னோட 6 ஓவர்லேயே 40 ரன்களை வாரி வழங்கினார். ஷர்துல் தாக்கூர் பும்ராவுக்கும் சிராஜுக்கும் ஓய்வு கொடுக்கிறதுக்காக வந்தாரு. அவரும் இந்த இடத்துக்கு தேவைப்பட்ட கூர்மையான பந்துவீச்சை போடல. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் நடுவுல பும்ரா ஒரு சூப்பரான வாய்ப்பை உருவாக்கினாரு. அவர் ஜாக் கிராலிக்கு ஒரு ஃபுல் லென்த் பால் போட்டாரு. அதை கிராலி நேரா டிரைவ் பண்ணாரு. பந்துலோவா வேகமா இருந்துச்சு. பும்ரா தன் இடது கை பக்கமா முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஒரு கஷ்டமான கேட்ச். பந்து கைக்குள்ள வந்து நழுவி போச்சு. இது ஒருவேளை பிடிக்கப்பட்டிருந்தா முழு போட்டியும் மாறி இருக்கும். ஆனா கிரிக்கெட்ல இருந்தா என்ன, ஆகாட்டி என்னங்கிறதுக்கு இடமில்லை. இப்போ வரைக்கும் கதை டெஸ்ட் கிரிக்கெட்டோட கிளாசிக் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையான டிராமா இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு. லஞ்ச் பிரேக்குக்கு இன்னும் சில நிமிஷங்களே இருந்துச்சு. வானிலை மறுபடியும் மாறி பந்து வீச்சாளர்களுக்கு லேசான உதவி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சிராஜ் பந்து வீசிட்டு இருந்தாரு. அவர் இந்த வாய்ப்பை புரிஞ்சுக்கிட்டாரு. சீக்கிரமா ஓவர்களை முடிச்சாரு. அப்பதான் பும்ராவுக்கு இன்னொரு ஓவர் போட வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இது பந்து ஸ்விங் ஆகி சீம் ஆகி பேட்ஸ்மேன்களை கஷ்டப்படுத்துற நேரம். ஆனா அப்போதான் ஆட்டத்தோட இந்த பதட்டமான சூழல்ல ஜாக்ராலி ஒரு வேலை பண்ணாரு. அது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. சிராஜ் தன் ஓவரோட கடைசி பந்தை போட போறாரு. கடிகாரத்துல 1 நிமிஷம் தான் இருந்துச்சு. அப்போ கிராலி திடீர்னு கிரீஸ்ல இருந்து நகர்ந்தார். வெளியில எந்த தொந்தரவும் இல்லை, எந்த டெக்னிக்கல் பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் நகர்ந்தார். சிராஜ் உடனே கோபப்பட்டுட்டாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது நேரத்தை வீணடிக்கிற வேலை. கிராலி பும்ராவுக்கு இன்னொரு ஓவர் கிடைக்க விரும்பல. ஏன்னா இந்த ஆபத்தான சூழலை அவர் தவிர்க்கணும்னு நினைச்சாரு. சிராஜ் கிராலி கிட்ட ஏதாவது சொன்னாரு. கிராலியோட இந்த தந்திரம் வெற்றி அடைஞ்சிச்சு. அடுத்த நொடியே லஞ்ச் அறிவிக்கப்பட்டுச்சு. லஞ்ச் வரைக்கும் இங்கிலாந்து ஸ்கோர் விக்கெட் இழப்பில்லாமல் 117 ரன்கள். டக்கெட் 66 ரன்களிலும் கிராலி 42 ரன்களிலும் அவுட் ஆகாமல் இருந்தாங்க. இங்கிலாந்து முதல் செஷன்ல 24 ஓவர்ல 96 ரன்கள் எடுத்தாங்க. துல்லியமா 4 ரன் ரேட்ல. மேலும் முக்கியமா ஒரு விக்கெட் கூட இழக்காம. இந்தியா முதல் 1 மணி நேரம் சூப்பரா பந்து வீசுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிலைமை கைவிட்டு போச்சு.
பிரசித்தும் ஷர்துலோட பந்துவீச்சுல இந்த நேரத்துக்கு தேவைப்பட்ட அந்த ஷார்ப்னஸ் இல்ல. இப்போ ஆட்டத்தோட உண்மை என்னன்னா, இங்கிலாந்துக்கு இன்னும் 254 ரன்கள் தான் தேவை. முழு 10 விக்கெட்டுகள் கையில் இருக்கு. மேலும் 66 ஓவர்கள் நேரம் மீதம் இருந்துச்சு. ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சதும் ஜஸ்பிரித் பும்ராவும் முகமது சிராஜும் மறுபடியும் பந்து வீச வந்தாங்க. 2 பேரும் ஆரம்ப ஓவர்ல கட்டுக்கோப்பா வீசினாங்க. முக்கியமா சிராஜ் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கினாரு. பும்ரா தொடர்ந்து ஆஃப் ஸ்டம்புக்கு பக்கத்துல பந்து போட்டு பேட்ஸ்மேன்களை ஏமாத்தினாரு. ஆனா விக்கெட் இன்னும் தூரமா இருந்துச்சு. அதே சமயத்துல சிராஜ் சில ஷார்ட் பந்துகள் வீசினாரு. அதுல ஒண்ணுல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. சிராஜ் டக்கெட்டுக்கு ஒரு வேகமான ஷார்ட் பால் போட்டாரு. அதுல டக்கெட் முழு கட்டுப்பாட்டுல இல்ல. அவர் புல் ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் எட்ஜில் பட்டு காத்துல போச்சு. பந்து டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்க நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்தாரு. ஜெய்ஸ்வால் ஓடி டைவ் அடிச்சு கேட்ச் பிடிக்க முயற்சி பண்ணாரு. பந்து அவருடைய 2 கைக்கும் வந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தருணம் இந்தியாவுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. சிராஜ் தன்னோட கோபத்தை மறைக்க முடியாம மைதானத்திலேயே வெடிச்சிட்டாரு. அவருடைய முகம் இந்த வாய்ப்பு நழுவியதால எவ்வளவு ஏமாற்றமா இருந்தாருன்னு தெளிவா காட்டுச்சு. கௌதம் கம்பீர் கூட அமைதியா ஆனா தீவிரமான முகத்துல இருந்தாரு. இந்த சமயத்துல டக்கெட் 98 ரன்கள்ல விளையாடிட்டு இருந்தாரு. அவருடைய விக்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனா உயிர் பிச்சை கிடைச்சதுக்கு அப்புறம் டக்கெட் எந்த தவறும் பண்ணல. சீக்கிரமே தன்னோட சதம் அடிச்சாரு. இந்தியாவுக்கு இந்த தருணம் இன்னும் கஷ்டமா மாறுச்சு. ஏன்னா இங்கிலாந்தோட ஸ்கோர் 180 ரன்களை தாண்டி போயிடுச்சு. மேலும் பார்ட்னர்ஷிப் வலுவடைந்துச்சு. ஆனா கிரிக்கெட் நிச்சயமற்ற தன்மைகளின் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்துதான் கதையில ஒரு புது திருப்பம் வந்துச்சு. வானத்துல அடர்த்தியான மேகங்கள் சூழ்ந்துச்சு. மழையால மேட்ச் கொஞ்ச நேரம் நின்னுச்சு. சுமார் 20 நிமிஷம் இந்த பிரேக் இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு. ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சதும் இந்திய பந்து வீச்சாளர்கள் புது எனர்ஜியோடவும் வியூகத்தோடவும் வந்தாங்க. மழைக்கு அப்புறம் 2வது ஓவர் போட வந்தாரு பிரசித் கிருஷ்ணா. இதுவரை தன் லைன் லென்த்ல கஷ்டப்பட்ட பிரசித் இந்த தடவை ஒரு சூப்பரான பந்து வீசினாரு. ஃபுல் லென்த் பால் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில அது லேட்டா ஸ்விங் ஆக்கி ஜாக் கிராலியோட பேட்டோட எட்ஜை வாங்கிச்சு. ஸ்லிப்ல நின்ன கேஎல் ராகுல் கேட்ச புடிச்சாரு. இந்தியாவுக்கு கடைசியா முதல் வெற்றி கிடைச்சிச்சு. கிராலி 65 ரன்கள் அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பினாரு. இந்த விக்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஆபத்தானதா மாறிட்டு இருந்துச்சு. கிராலி அவுட் ஆனதும் மைதானத்துக்கு வந்தாரு ஒலி போப். வந்த உடனேயே சில அழகான பவுண்டரிகள் அடிச்சாரு. வேகமா ரன் எடுக்கிற நோக்கத்தோட வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா பிரசித் கிருஷ்ணாவோட தன்னம்பிக்கைக்கு இப்போ இறக்கைகள் முளைச்சிச்சு. பிரசித் ஒலி போப்புக்கு ஒரு உள்ள வர்ற பந்து போட்டாரு. பந்து வேகமா திசை மாறிச்சு. உள்ள ஸ்விங் ஆகி பின்னாடி போய் டிஃபென்ஸ் பண்ண விரும்பின போப் பந்து பேடையும் தாண்டி நேரா ஸ்டம்பை அடிச்சிச்சு. பெயில்கள் காத்துல பறந்துச்சு. பிரசித் உற்சாகமா கை குலுக்கி கொண்டாடினாரு. போப் வெறும் 8 ரன்கள்ல அவுட் ஆகி போயிட்டாரு. இந்தியாவுக்கு 2வது முக்கியமான விக்கெட் கிடைச்சிச்சு. இப்போ இங்கிலாந்தோட ஸ்கோர் 206 ரன்கள், 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு. ஒரு முனையில பென் டக்கெட் சதம் அடிச்சு நின்னுட்டு இருந்தாரு. இன்னொரு முனையில இப்போ மைதானத்துக்கு வந்தாரு ஜோ ரூட். இங்கிலாந்தோட நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்மேன்கள்ல ஒருத்தர். ரூட் டக்கெட்டுக்கு நடுவுல ஒரு பார்ட்னர்ஷிப் உருவானா போட்டியோட வெயிட் மறுபடியும் இங்கிலாந்து பக்கம் சாஞ்சிடும்னு இந்தியாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அப்போ பிரசித் கிருஷ்ணா தன்னோட பந்து வீச்சுல மாயஜாலம் காட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ பந்துல கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் தெரிஞ்சிச்சு. குறிப்பா 40வது ஓவருக்கு அப்புறம் பந்து மாற்றப்பட்டப்போ முதல் 15 ஓவர்ல கிடைக்காத ஸ்விங் இப்போ பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமா வேலை செஞ்சுச்சு. ஆனா டக்கெட் மறுபடியும் கியர் மாத்தி ஆக்ரோஷமான அணுகுமுறையை கடைபிடிச்சாரு. அவர் ரவீந்திர ஜடேஜாவை ரிவர்ஸ் ஸ்வீப் மூலமா ஒரு சூப்பரான அடி அடிச்சாரு. அவர் நிக்கிற மனசுல இல்லைன்னு காட்டுச்சு. டக்கெட் தொடர்ந்து ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. 150 ரன்களுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. இந்தியா மேல அழுத்தம் மறுபடியும் கூடிச்சு. அப்போ திடீர்னு மேட்ச்ல இன்னொரு பெரிய திருப்பம் வந்துச்சு. பந்து வீச வந்தாரு ஷர்துல் தாக்கூர். இதுவரைக்கும் இந்த மேட்ச்ல பெரிய ரோல் பண்ணாதவர். ஆனா கிரிக்கெட்டோட இந்த ட்ரில்லிங் இதுதான். அமைதியா இருந்த வீரர் தான் ஹீரோவா மாறுவாரு. தாக்கூர் ஒரு ஃபுல் லென்த் பால் போட்டாரு. அது ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில இருந்துச்சு. டக்கெட் அதுல ட்ரைவ் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் கொஞ்சம் சீக்கிரமே ஷாட் ஆடிட்டாரு. பந்து நேரா ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் நின்ற சப்ஸ்டிடியூட் ஃபீல்டர் நிதிஷ் ரெட்டி கிட்ட போச்சு. அவர் சூப்பரா டைவ் அடிச்சு கேட்சை பிடிச்சாரு. டக்கெட் 149 ரன்கள்ல அவுட் ஆகி போனாரு. ஒரு அற்புதமான இன்னிங்ஸ். அதுல அவர் 170 பந்துகளில் 21 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. முழு ஸ்டேடியமும் கைத்தட்டலால அதிர்ந்துச்சு. ஆனா இந்தியாவுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய விக்கெட். இந்த விக்கெட் எடுத்த அடுத்த பந்தியிலேயே தாக்கூர் இன்னொரு மாயாஜாலம் பண்ணாரு. இந்த தடவை பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் அவர் ஸ்ட்ரைக்ல வந்தாரு. தாக்கூர் லெக் சைட்ல ஒரு நல்ல லென்த் பால் போட்டாரு.
ப்ரூக் லெக் சைடு ஆடணும்னு நினைச்சாரு. ஆனா பந்து லேசா பேட்டை தொட்டு ரிஷப் பந்தோட கைகளுக்குள்ள போச்சு. ப்ரூக் ஒரு ரன் கூட எடுக்காம கோல்டன் டக் அவுட் ஆனாரு. தாக்கூர் இப்போ ஹாட்ரிக்ல இருந்தாரு. இந்தியாவோட உற்சாகம் வானத்தை தொட்டுச்சு. ஸ்டேடியத்துல ஒரு விதமான சூடான சூழல் உருவாகி இருந்துச்சு. தாக்கூர் கையில பந்து இருந்துச்சு. முன்னாடி இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இருந்தாரு. முழு இந்தியாவும் மூச்சு அடக்கிட்டு தாக்கூர் ஹாட்ரிக் அடிப்பாரான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டோக்ஸ் புத்திசாலித்தனமா அடுத்த பந்தை நிதானமா ஆடி ஹாட்ரிக்க தடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள இந்திய ஆட்டத்துக்கு திரும்பி வந்தாச்சு. இப்போ பிட்ஸ்ல 2 புது பேட்ஸ்மேன்கள், ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் 2 அனுபவமிக்க பேட்ஸ்மேன்களும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிதானமா ஆட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஸ்கோர் போர்டை நகர்த்தினாங்களே தவிர எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை அடுத்த விக்கெட் எடுக்க விடாம தடுத்தாங்க. டீ வரைக்கும் இங்கிலாந்து 4 விக்கெட்டுக்கு 299 ரன்கள் எடுத்தாங்க. இப்போ போட்டி ஒரு ட்ரில்லிங்கான கட்டத்தை அடைஞ்சிச்சு. இங்கிலாந்துக்கு ஜெயிக்க இன்னும் 102 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்துல இந்தியா 6 விக்கெட்டுகளை எடுக்கணும். மேட்சை காப்பாற்ற ஒவ்வொரு பந்தையும் ஒரு போர் போல ஆடணும். 3வது செஷன் தீர்மானகரமா இருக்க போகுது. ஒவ்வொரு ரசிகரோட பார்வையும் இந்த கடைசி செஷன் மேலதான் இருந்துச்சு. கடைசி செஷன் ஆரம்பிச்சதும் முழு மைதானத்திலையும் ஒரு வித்தியாசமான பதட்டம் இருந்துச்சு. பந்து இந்தியாவுடைய 2 நம்பிக்கைக்குரிய ஆயுதங்களான ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. பும்ரா லைட்டா ரிவர்ஸ் ஸ்விங் ஆகக்கூடிய எண்ட்ல இருந்து வந்தாரு. ஜடேஜாக்கு பிட்ஸ்ல விரிசல்கள் தெரிஞ்ச எண்ட்ல இருந்து பந்து டர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டோக்ஸும் ரூட்டும் பும்ராக்கு எதிரா ரொம்ப நிதானமா ஆடுனாங்க. அவசரம் இல்ல, ரிஸ்க் இல்ல, டெக்னிக், பொறுமை, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் ஜடேஜாவுக்கு ஸ்டோக்ஸ் சவால் விட்டாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் அவருடைய ஃபேவரைட் ஷாட். அதே ஆயுதத்தை அவர் எடுத்தாரு. ஆனா ஜடேஜா அவ்வளவு சீக்கிரமா கலங்குறவர் இல்ல. அவர் பந்தை காத்துல மிதக்க விட்டு டர்ன், பவுன்ஸ் எல்லாத்தையும் முழுசா பயன்படுத்தினாரு. சில ஓவர்களுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸ்டோக்ஸ் தொடர்ந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. மறுபடியும் ஜடேஜாக்கு எதிரா அதே ஷாட்டை ஆட போனாரு. பந்து பேட்ல பட்டு அவருடைய கையில பட்டு காத்துல மேல போச்சு. பந்துக்கு பந்து கண்ணுக்கே தெரியல. பந்து அவருடைய பின்னாடி காத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தரையில விழுந்துச்சு. KL ராகுல் கூட கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கைவிட்டு போச்சு. இந்தியாவுக்கு பெரிய அடி. ஆனா இதுதான் கிரிக்கெட், இதுதான் அதோட அழகு. வாய்ப்பு போச்சு, ஆனா நம்பிக்கை போகல. ஸ்டோக்ஸ் அதுக்கப்புறம் வாய்ப்பை விடல. அடுத்த ஓவர்லயே பிரசித் கிருஷ்ணா பந்துகள்ல 2 பவுண்டரிகள் அடிச்சாரு. ஒரு ஸ்கொயர் டிரைவ், ஒரு சூப்பரான ஃபிளிக். இங்கிலாந்தோட ஸ்கோர் இப்போ 300 ரன்களை தாண்டி போயிடுச்சு. வெற்றி வெறும் 71 ரன்கள் தூரத்துல தான் இருந்துச்சு. மேட்ச் இந்தியா கையிலிருந்து நழுவி போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போதான் ஜடேஜா ஏன் அவர் இந்தியாவோட ஆபத்தான சுழற்பந்து வீச்சாளர்கள்ல ஒருத்தர்னு காட்டினாரு. ஜடேஜா ஸ்டோக்ஸுக்கு ஒரு ஸ்லோயர் பால் போட்டாரு. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில. ஸ்டோக்ஸ் மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த தடவை பந்து பேட்டோட மேல் எட்ஜ்ல பட்டு நேரா தேர்ட் மேன் பக்கம் பறந்துச்சு. அங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு சுப்மன் கில். கில் சுலபமா கேட்ச் பிடிச்சு ஸ்டோக்ஸை அவுட் பண்ணாரு. 33 ரன்கள்ல ஸ்டோக்ஸ் அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்ட பிரேக் த்ரூ கிடைச்சிச்சு. இங்கிலாந்தோட ஸ்கோர் இப்போ 5 விக்கெட்டுக்கு 302 ரன்கள். இப்போ பேட்டிங் ஆட வந்தாரு ஜேமி ஸ்மித். அவருக்கு தன்னை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்தியாவுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இன்னொரு விக்கெட் சீக்கிரம் விழுந்தா மேட்ச் மாறும்னு. அதே சமயத்துல ஜோ ரூட் இதுவரைக்கும் ரொம்ப நிதானமா விளையாடி 40 ரன்கள் வரைக்கும் வந்துட்டாரு. இந்தியாவுக்கு அவர்தான் பெரிய ஆபத்து. ஒருவேளை மேட்சோட முக்கிய வீரரும் அவர்தான். இப்போ போட்டி முழுசா ஒரு மன ரீதியான போராட்டமா மாறிடுச்சு. ஒரு பக்கம் அனுபவமிக்க ரூட், இன்னொரு பக்கம் இளம்பந்து வீச்சாளர்கள். ஜடேஜா ஒரு முனையிலிருந்து சமாளிச்சிட்டு இருந்தாரு. அதே சமயத்துல பும்ரா அடிக்கடி புது லைன், லென்த்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் இப்போ அவங்களுடைய இலக்கை நோக்கி நெருங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 22 ஓவர்ல இங்கிலாந்துக்கு வெறும் 50 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. டீம் இந்தியா மேட்ச்ல திரும்பி வரணும்னா அவங்க ஜோ ரூட் விக்கெட்டை எடுக்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆனா ரூட் தன்னோட அற்புதமான பேட்டிங்கை தொடர்ந்தாரு. மேலும் தன்னுடைய 50 ரன்களையும் முடிச்சாரு. அதே சமயத்துல ஜேமி ஸ்மித்தும் வேகமா ரன் எடுக்க ஆரம்பிச்சாரு. டீம் இந்தியா கையிலிருந்து இந்த மேட்ச் நழுவி போச்சு. வெறும் 4 ரன்கள் தேவைப்பட்டப்போ ஜேமி ஸ்மித் ஜடேஜாவை அடிச்சு மேட்சை அவங்க பக்கம் கொண்டு வந்தாரு. இங்கிலாந்து இந்த மேட்சை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு சரித்திரம் படைச்சாங்க. ரூட் 73 ரன்களும் ஸ்மித் 44 ரன்களும் அடிச்சு அவுட் ஆகாமல் இருந்தாங்க. 371 ரன் இலக்கை அடைஞ்சு இங்கிலாந்து சரித்திரம் படைச்சாங்க. இது இங்கிலாந்தோட 2வது அதிகபட்ச ரன் சேஸ். டீம் இந்தியா சார்பா 2வது இன்னிங்ஸ்ல ஷர்துல் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தாங்க.
அதே சமயத்துல ஜடேஜாவுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு. பும்ராவுக்கு இந்த இன்னிங்ஸ்ல எந்த விக்கெட்டும் கிடைக்கல. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதே டீம் இந்தியா இந்த மேட்ச்ல பல கேட்ஸுகளை விட்டாங்க. பேட்டிங்ல 2 இன்னிங்ஸ்லயும் நல்ல ஆரம்பம் கிடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில சரிஞ்சிட்டாங்க. இதுதான் டீம் இந்தியாவோட இந்த தோல்விக்கு பெரிய காரணம். நண்பா, உங்க கருத்துப்படி டீம் இந்தியாவோட இந்த தோல்விக்கு காரணம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.